ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இது என்ன வீடியோனா, வீடியோ எதுனா போகிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா என்னை இந்த ஊரில் ஏற்கனவே என்னுடைய சொந்த பந்தங்களே என்னை வாழ விடாமல், போகும்போது ஒரு குத்தம், வரும்போது ஒரு குத்தம், நின்னா ஒரு குத்தம், உட்காந்தா ஒரு குத்தம் அப்படின்னு சொல்லி நான் பல சொந்த பந்தங்களால் நிறைய அடிபட்டு உதப்பட்டு யாருமே வேணான்னு சொல்லி உதறி தள்ளி நான் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு மாமியார் மாமனார் யாருமே கிடையாது. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன் ஏற்கனவே. என்ன வீடியோனா, 5000க்கு வாங்கின ஒரு மண்ணை இப்போ 5 லட்சம் விலை போகுது அப்படின்னு சொல்லி இதுதான் தலைப்பு நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு உள்ளேயும் வீடியோக்குள்ளேயும் என்ன பேசியிருந்தேன்னா, 5 லட்ச ரூபாய்க்கு 5000க்கு வாங்கின ஒரு மண் 5 லட்ச ரூபாய்க்கு இப்போ விலை போகுது. அதனால் யாருமே காசு பணத்தை வீணாக செலவழிக்காதீங்க. ஒரு துணிமணி எடுத்து, ஒரு கவரிங் நகைகள் வாங்கி, இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வாங்கி காசை வீணாக்காதீங்க. இந்த மாதிரி மண் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு மட்டும்தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னுடைய உறவுக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் அந்த மண்ணை 5000 மண் 5 லட்சம் போகுதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நான் அந்த மண்ணை விற்க போகிறேன்னு நினச்சிட்டாங்க போல். எப்படி நீ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மூலயமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு டைம் அந்த மண்ணை விற்கிறதா இருந்தாங்க. அது எங்கள் மண் தான். ஆனால் அவங்க விற்க போகிறேன்னு சொன்னாங்க. காரணம் என்னென்னா, எங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு மாமனார் மாமியார் கிடையாது. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால் கல்யாண கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் மண்ணை அவங்க விற்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கையெழுத்து போடலை. அது என்னுடைய தனிப்பட்ட காசில் வாங்கின மண். அதனால் நான் கையெழுத்து போட மாட்டேன், அதை நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி, அவங்க அப்பா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்கள் அண்ணன், எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணனுக்கு. அவங்க இருக்கும்போதே வீடும் கட்டி விட்டுட்டாங்க. அப்பா இருந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, வீடும் கட்டி விட்டாரு. ஆனால் எங்களுக்கு இவருக்கு அப்பா கிடையாது. இவர் கல்யாணம் பண்ணும்போது வீடு கட்டுறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவங்க செஞ்சு விட்டாங்க. இருந்தாலும் பணத்தெல்லாம் சம்பாரித்து அவங்க அண்ணங்கிட்ட தான் கொடுத்துருக்குறாரு. அதை வச்சு லோன் போட்டு, லோன் காசு கொஞ்சம், இவர் அக்கௌண்ட்டில் வச்சுருந்த காசு கொஞ்சம், அப்புறம் அவர் சம்பாதிச்சு கொடுத்த காசு, இதெல்லாம் வச்சு அவருக்கு நாங்கள் நகை போட்டோம். அதையும் வாங்கிக்கினாங்க. எல்லாத்தையும் வச்சு தான் எங்களுக்கு வீடு கட்டி கல்யாணம் பண்ணி விட்டாங்க. இதனால் கல்யாணக்காரனுக்கு அந்த மண்ணை விற்க போகிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் தரமாட்டோன்னு தான் அந்த மண்ணை அப்படியே எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. எங்கள் மண்ணை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அந்த மண்ணை நான் எதாச்சும் ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி 5000க்கு வாங்கின மண் 5 லட்சம் விலை போகுதுன்னு இதுக்கு எங்கள்கிட்ட ஆள் மூலயமா கேட்குறாங்க, எப்படி நீங்கள் அந்த மண்ணை விற்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் மண்ணை விற்கணும்னு சொல்லவே இல்லையே அந்த வீடியோவில். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க, அதுக்கு தான் அந்த வீடியோ. நான் மண்ணை விற்க போகிறேன்னு சொல்லவே இல்லை. அப்படியே கூட நான் விற்றா கூட என்னுடைய மண்ணை என்னுடைய தேவைக்கு நான் விற்றா தப்பு கிடையாதுல்ல. என் பிள்ளைக்கு படிக்க வைக்கிறோம், காசு இல்லை, ஒரு ஆள் தான் வருமானம். நான் இப்போ தான் வேலைக்கு போகிறேன். எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 4000 5000 தான். அதாவது இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளாக வேலைக்கு போகிறேன். அதுக்கு பிறகு நான் சும்மா தான் இருந்தேன், உடம்பு சரியில்லாமல். அதனால் என் பிள்ளைங்களுக்கு தேவைக்காகவோ இல்லை எனக்கு மருத்துவ செலவுக்கு தேவை, அப்படி ஏதோ ஒரு தேவைக்காகவோ என்னுடைய மண்ணை விற்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? அதில் போட்டிருந்தது இதுதான், அந்த வீடியோவில் இருந்தது. மண் விலை போகுது மட்டும் தான் சொன்னே தவிர நாங்கள் விற்க போகிறோன்னு சொல்லவே கிடையாது. அதனால் எங்கள் மண்ணை நாங்கள் விற்கிறதுக்கு எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, உரிமை இருக்கிறது. அதனால் யாரும் கேட்கக்கூடிய அவசியம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பாருங்கள், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.